வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு கிச்சன் டிப்ஸ் மாதிரி தான் பார்க்க போகிறோம். கட்டிங் டிப்ஸ் தான். பொதுவாக நம்மள பல பேர் சமையல்னாலே வெங்காயம் இல்லாமல் இருக்காது. ஸோ வெங்காயத்தை வந்து ஒவ்வொரு ரெசிபிக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கட்டிங் மெத்தட்ஸ்லாம் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் ரொம்ப ஈஸியாக கரெக்டாக அந்த மாதிரி கட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஒவ்வொரு கட்டிங் மெத்தடும் எந்தெந்த ரெசிபிஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் கட் பண்ணும்போதே அப்படி சொல்லிகிட்டே வரேன். இப்போ கட் பண்ணுறதுக்கு பேசிக்காக நம்மளுக்கு வந்து ஒரு சாப்பிங் போர்டு தேவை. அப்புறம் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு நைஃபு. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரவுண்டாக எப்படி ஆனியனை ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைஸ் வந்து நம்ம பஜ்ஜி பண்ணுறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது போக ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது சிக்கனோ ஏதாவது ஸ்டார்டர்ஸ் நம்மளுக்கு சர்வ் பண்ணும்போது கூட இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி கூடவே ஒரு லெமனும் வச்சு தருவாங்க. அதுதான் அந்த மாதிரி கட்டிங் தான் இது. ஸோ எந்த கட்டிங்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தோட தோலை உரிக்கணும். அதுக்கு இந்த ரெண்டு சைடும் நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயும் வந்து நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த தோலை வந்து நம்ம உரித்து எடுத்துடலாம். ஸோ உரிச்சாச்சு. லெஃப்ட் ஹேண்டில் இப்படி நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கணும் வெங்காயத்தை, அது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம கட் பண்ண பகுதி வந்து இந்த ரெண்டு சைடும் இருக்குது. ஸோ வெங்காயத்தை இப்படி திருப்பி நான் பிடிச்சிருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த இடத்துல கத்தியை வச்சுட்டு அப்படி மெதுவாக பாருங்கள், ஸ்லைஸ் மாதிரி வருது. அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு வர நம்ம கையை வந்து பின்னாடி கொண்டு போயிடணும். ஸோ நல்லா இந்த அளவுக்கு திக்னஸில் இந்த மாதிரி ஸ்லைஸ் கிடச்சிருக்கு. இது வந்து பஜ்ஜிலாம் போடுறதுக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். அடுத்து ஆனியன் ரிங்ஸ் கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி வெங்காயத்தை இந்த ரெண்டு சைடு கட் பண்ணி தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பஜ்ஜிக்கு கட் பண்ணோம் இல்லையா, ரவுண்டாக அதே மாதிரியே ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். திக்காகவே கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படியே எடுத்திங்கனாலே தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், தனித்தனியாக வந்துடும். சின்ன கடைசியாக உள்ளது வரைக்கும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். ஒரே சைஸில் உள்ளது மட்டும் நம்ம ஆனியன் ரிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றது வந்து வேறு பொரியல் இந்த இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக வந்துடும். நம்மளுக்கு சூப்பராக ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அந்த மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஆனியன் ரிங்ஸ் நம்ம வீட்டிலே பண்ணலாம். அடுத்தது வந்து ஆனியனை எப்படி பிரியாணிக்கெலாம் போடுற மாதிரி, பிரியாணி தயிர் பச்சடி இதுக்கெலாம் போடுற மாதிரி எப்படி ஸ்லைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு விதமாக நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்போ பார்க்கலாம். நான் இந்த மாதிரி வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். இது வரைக்கும் நம்ம முழுசாகவே கட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயத்தை வந்து பாதியாக கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, அதை இப்படி திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டு அகெயின் எப்போவுமே வெங்காயம் இருக்கும்போது வெங்காயத்தை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இப்படி தின்னா பக்கத்தில் அப்படியே வர நம்மளோட கை வந்து பின்னாடி போகணும். பாருங்க, ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா இது இப்படி இருக்கிறத இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிட்டு மறுபடியும் அதே மாதிரியே பொடியாக ஸ்லைஸ் பண்ணலாம். இந்த ஸ்லைஸ் வந்து உங்களுக்கு திக்கா
திக்காக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த திக்னஸை கூட்டிக்கலாம். இதை விட தின்னாக வேணும்னாலும் உங்களுக்கு பழக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நைஃபை வந்து பக்கத்தில் அடுத்தடுத்த கட் வந்து முந்தின கட்டு பக்கத்தில் வருதோ நம்மளுக்கு தின்னாகவும் திக்காகவும் மாற்றி கிடைக்கும். இப்போ இது நல்லா வந்து நீங்கள் இப்படி பெசர்னிங்கனாலே தனித்தனியாக வந்துடும் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம். அடுத்ததும் நம்ம ஸ்லைசிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எப்போவுமே வந்து நம்ம கட் பண்ணும்போது அதோட பேஸ் வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். போன தடவை நம்ம எப்படி கட் பண்ணோம், இப்படி வச்சுட்டு இந்த சைடு இப்படி கட் பண்ணோம். இன்னொரு மெத்தட் வந்து என்னென்னா இப்படி திருப்பி வச்சுக்கலாம். நம்ம வெங்காயத்தோட மேல் பகுதியும் கீழ் பகுதியும் இந்த சைடு இருக்கிற மாதிரி இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ண போகிறோம். அதே மெத்தட் தான். நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக அப்படி ஃபஸ்ட்டு கத்தியை வச்சுட்டு இப்படி உள்ளே கொண்டு போய் இப்படி பக்கத்தில் வர கையை வந்து பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போன தடவை நம்ம பண்ணதோட இந்த வெங்காயத்தோட ஸ்ட்ரிப்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா நம்ம வெங்காயத்தை இப்படி திருப்பி கட் பண்ணதுனால. ஸோ இப்படி வேணும்னாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நல்லா நீளமாக வரும். அதை விட இதையும் நல்லா அப்படி உதுத்து விட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து பார்க்க போகிறது வெங்காயத்தை எப்படி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நம்ம கட் பண்ணுறது அப்படின்றது. இது ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளானது இந்த மெத்தட் தான். வெங்காயத்தோட தோலை உரிச்சிட்டு இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதை வந்து இப்படி பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எப்போவுமே நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற சமமாக இருக்கிற பகுதியை வந்து இப்படி கவுத்தி போட்டு வெங்காயத்தோட நம்ம சைஸை பொறுத்து 2 இதாவோ 3 இதாவோ இல்லை உங்களுக்கு டைஸ் நம்ம கட் பண்ண போகிற துண்டுகள் வந்து எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியமாக உள்ளதே எப்படி இருக்குன்றது கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து ரொம்ப பெரிய வெங்காயம் கிடையாது, ஓரளவுக்கு சின்னது தான். அதனால் இதை வந்து 3ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை இப்படி திருப்பி நடுவில் அவ்வளோதான். இது இப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக இந்த மாதிரி டைஸாக கிடைக்கும். இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த பன்னீர் டிக்காலாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கெலாம் வந்து அந்த ஸ்கூவர்ஸில் குத்தி பன்னீர், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோஸ் இதெல்லாம் குத்துவோம் இல்லையா, இந்த மாதிரி பெருசாக தான் கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த மெத்தட் வந்து வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பீசஸாக இந்த ஏதாவது நம்ம மசாலா பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம மோஸ்ட்டாக எவ்ரிடே குக்கிங்க்கு வந்து இதுதான், இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணுவோம். அதுக்கு வெங்காயத்தோட பாதியை வச்சுருக்கேன். இது திருப்பி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணோம் இல்லையா, அது மாதிரியே பக்கத்தில் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கணும். பொடியை கட் பண்ண முடியாதவங்க வந்து கொஞ்சம் தள்ளியும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண கட் பண்ணி பழக வந்து உங்களுக்கே வந்து அது கரெக்டாக ரொம்ப பொடியாக கட் பண்ணுறதுக்கு வந்துடும். இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறமா இதை இப்படி திருப்பிட்டு இங்கே வந்து இப்படி கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பெரிய துண்டுகள், ரொம்ப பொடி கிடையாது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து போட்டுக்கலாம். ஆனால் என்ன, இந்த வெங்காயம் வந்து கரையாது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற மெத்தட் வந்து நல்ல பொடியாக எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கும் இது மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஆனால் எண்டு வரைக்கும் ஸ்லைஸ் பண்ணாமல் கொஞ்சம் அந்த நுனியில் வந்து கொஞ்சம் விட்டுற போகிறேன். ஃபுல்லாக கட் பண்ணல நான்.
வந்து அட்டாச் ஆகிருக்கு. கீழேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் எண்டு வரை கட் பண்ணிட்டேன், ஆனால் கடைசி வரை கட் பண்ணல. ஸோ இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து ஜாயின் ஆகிருக்கு. இப்போது இதை நல்லா இப்படி இறுக்கமாக பிடிச்சிட்டு இப்படி இந்த வசமாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பிடிச்சிக்கணும், அப்போ தான் வந்து கையில் கட் ஆகாமல் இருக்கும், வலிக்கிறாமல் இருக்கும். இப்போ இது நல்லா திருப்பிட்டு இப்படி இப்படி அதே மாதிரியே நம்ம ஸ்லைஸ் பண்ண மாதிரியே இந்த சைட் கட் பண்ணோம்னா நல்ல பொடியாக வந்துடும். இந்த எண்டு வரும்போது நல்லா இப்படி பிடிச்சிட்டு மறுபடியும் அதை வந்து, ஏன்னா நம்ம ஃபுல்லாக கட் பண்ணல இல்லையா, அதை வந்து மறுபடியும் இப்படி நல்லா இது பார்த்தீங்கன்னா அதை விட நல்ல பொடி பொடி துண்டுகளாக கட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.